எல்லா நாளும் சமைக்க கிச்சனுக்குள்ள வரும்போது ரொம்ப ஹாப்பியா, பிரிஸ்காவே வர முடியாது இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். ரொம்ப மூட் அவுட்டோட தான் கிச்சனுக்குள்ளேயே நுழைஞ்சேன். நேத்து வச்ச ரசம் கொஞ்சம் மீதி இருந்தது. அதோட பால் ஊத்தி தயிர் ஊற போட்டுட்டேன். இத வச்சு எப்படியாவது ஓட்டிறலான்னு. இந்த வாரம் மார்க்கெட்டும் போல. சோ வீட்ல எந்த வெஜிடபிள்ஸுமே இல்ல. சோ சிம்பிளா சைட் டிஷ்ஷா பருப்பு வடை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சிருந்தேன். அதோட கொஞ்சமா சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் அதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். தென் இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பை தனியா ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வடை சாப்பிடும்போது அங்கங்க கொஞ்சம் கிரன்ச்சியா கடிப்படும். அவ்வளோதான். அதோட பேசிக்கா நம்ம வடைக்கு சேர்க்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பெல்லாம் சேர்த்து தட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா வடை ரெடி ஆயிரும். வடை நல்ல டேஸ்டா மொறுமொறுன்னு இருந்தது. தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட சொல்லவே தேவையில்லை, சூப்பரா இருந்தது. அண்ட் என்னோட மூட் அவுட்டுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரனுக்கு மெட்ராஸ் ஐ வந்துச்சு இல்லையா? இப்போ அது அவங்க அப்பாவுக்கும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கண்ணே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரியாகிற வரையும் பக்கத்துல யாருமே போகாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு போகாம இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நாங்க ஒன்னாதான் உழப்பிட்டு அலையிறோம்.